இங்க இருக்கா சார் மெய் மயக்கம். ஓகேங்களா, நீ பாக்குறது மெய் மயக்கம். ஹெட்டிங் போடுங்க. இந்த வார்த்தையிலே பாருங்க, மெய் மயக்கம்னா 2 புள்ளி வச்சலத்து பக்கத்துல வருது. அது என்ன பண்ணுதுன்னா மறைஞ்சு வர மாதிரி ஒரு ஃபீல், மயக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. அதுதான் மெய் மயக்கம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையிலே பாருங்க, மெய் மயக்கம். ஈ பக்கத்துல இம் இருக்கா? ஓகேவா? ஸோ மெய் மயக்கம்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே லெஃப்ட் டு ரைட்ல முதல்ல வர, இதை கணக்கு வச்சுக்கூடாது. லெஃப்ட் டு ரைட்ல முதல்ல வர புள்ளி வச்செழுத்து பக்கத்துல இன்னொரு புள்ளி வச்செழுத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக வந்துச்சுன்னா அதுதான் மெய் மயக்கம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகேவா? இது வாழ்க்கை, அச்சம். என்ன பிரிச்சு பார்த்தோன்னா இச்சு பிளஸ் ஆக இருக்கு. பாருங்க, லெஃப்ட் டு ரைட்ல ஃபர்ஸ்ட் வருது இல்லா, இல் பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து இருக்குதா? அப்ப இது மாதிரி நேரடியா வரலாம், அல்லது இச்சு பக்கத்துல பாருங்க இச்சு பிளஸ் ஆ. ஃபர்ஸ்ட் இச்சு தானே வரும், இச்சு பிளஸ் ஆனா இப்படி தானே வரும். அச்சம்னா ஆ இச், இச்சு பிளஸ் ஆ இம், இப்படி தானே வரும். இச்சு பக்கத்துல என்ன இருக்கு? இச்சு இருக்கா? புரியுதுங்களா? இப்போ லெஃப்ட் டு ரைட்ல வர முதல்ல வர இந்த இடத்துல ஒற்று எழுத்து வேணாம், ஆயுத எழுத்து வராது, மெய் எழுத்து மட்டும்தான். மெய் மயக்கம் மெய் எழுத்து மட்டும்தான். முதல்ல வர மெய் எழுத்து பக்கத்துல மற்றொரு மெய் எழுத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமோ அமைந்தால் அதான் மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. வாங்கம்மா சொல்லுங்க, எப்படி எழுதுறீங்களா? ஒரு சொல்லா ஓர் சொல்லா? ஒரு சொல்லில் இருக்குல்லம்மா, சரி பாரு. ஒரு சொல்லில் பார்க்காதீங்க, பார்க்காம சொல்லுங்க, நீ க்ளோஸ் பண்ணிங்க. ஒரு சொல்லில் ஒரு மெய்யெழுத்துக்கு அருகில், ஒரு சொல்லில் ஒரு மெய்யெழுத்துக்கு அருகில் மற்றொரு மெய்யெழுத்து நேரடியாகவோ அல்லது எப்படி இருக்கும் மறைமுகமாகவோ எங்க வருது? அருகில் வருவது. ஓகேவா? அருகில் அமைவது. ஒரு சொல்லில் ஒரு மெய்யெழுத்துக்கு அருகே மற்றொரு மெய்யெழுத்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அருகில் அமைவதுதான் மெய் மயக்கம். சரி போலாங்களா? ஓகேவா? நான் இதை 2 டைப்பா பிரிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உடல்நிலை மெய் மயக்கம் அல்லது தன்னிலை மெய் மயக்கம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூல் புள்ள உடல்நிலை மட்டும் தான் இருக்கும், இதுக்கு இன்னொரு பேர் தன்னிலை மெய் மயக்கம் இருக்கு. உடல்நிலை மெய் மயக்கம் தான் கரெக்டு. இப்போ இன்னொரு பேருக்கு தன்னிலை மெய் மயக்கம். ரெண்டாவது வேற்றுநிலை மெய் மயக்கம். அதாவது இப்ப இந்த 2 எடுத்துக்கிட்ட பார்த்தோம்னா என்னென்ன எழுதி பார்த்தோம்? வாழ்க்கை ஒண்ணு பார்த்தோம், இன்னொன்னு அச்சம் ஒண்ணு பார்த்தோமா? அச்சம் கூட வேணாம், அச்சம் ஒண்ணு பார்த்தோம்ல. பாருங்க, உடல்நிலை அப்படின்னா சில மெய்யெழுத்துக்கள், அதாவது ஒரு 4 மெய்யெழுத்து மட்டும் இருக்குது. அந்த 4 மெய்யெழுத்து என்ன பண்ணுன்னா தன் பக்கத்துல தன்னோட மெய்யெழுத்து மட்டும் தான் உட்கார வைக்கும், அனுமதிக்கும். ஓகேவா? சில எழுத்துக்கள் புரியுதுங்களா? அதான் உடல்நிலை மெய்யெழுத்து தன் பக்கத்துல
மற்றொரு மெய்யெழுத்தை அனுமதிக்காது தன் மெய்யெழுத்தை மட்டும் அனுமதிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது உடலை மெய்மயக்கம். அப்படியே உள்டா வேற்றுலை மெய் அப்படிங்கிறது என்ன வேற. இப்ப வாழ்க்கையை பத்தி இல் பக்கத்துல என்ன இருக்குது இக்கு இருக்கா, தன் மெய்யெழுத்தை அனுமதிக்காம வேற ஓகேவா, இது ரெண்டு இருக்கு. இது இல்லாம மூணாவது ஒரு டைப் இருக்கு. வகை என்ன ரெண்டு தான். மூணாவது இருநிலை மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. பாருங்க, கொய்யா அப்படின்னு சொல்றேன், எய்துன்னு சொல்றேன். இதுல பாருங்க, இதை எடுத்துட்டா என்ன சொல்லலாம், ஈ பக்கத்துல என்ன இருக்குது அது இருக்கா, இப்ப ஈ பக்கத்துல இத்து இருக்கா. இப்ப ஈங்கிறது என்னது உடல்நிலையாவும் இருக்குது வேற்றுநிலையாவும் இருக்கா, அதான் இருநிலை மெய்மயக்கம். கான்செப்ட் புரியுதுங்களா? உடல்நிலை மெய்மயக்கம் என்ன, தன்னோட மெய்யெழுத்தை மட்டும் அழகாக இருந்துச்சா அதுக்கு பேர் என்னது உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா அதாவது தன் மெய்யெழுத்தை அனுமதிக்காது வேற மெய்யெழுத்தை மட்டும் அனுமதிக்கும். இதே இது பார்த்தோமா கொய்யா எது பார்த்தோமா, இது என்ன சொல்லலாம். இப்ப கொய்யான்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் என்னது உடல்நிலை மெய்மயக்கம். ஏதுன்னு எடுத்துட்டா அதுக்கு பேர் என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்ப அது என்னது என்னது உடல்நிலையாவும் இருக்கலாம் அல்லது வேற்றுநிலையாவும் மெய்க்கலாம். அதுதான் என்னது அதுக்கு பேர் என்னது இருநிலை மெய்மயக்கம். ஓகேவா? இந்த மூணு டைப் எழுதிக்கிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்றேம்மா, நான் கொஸ்டின் சொல்றேன் உங்களுக்கு, மூணு எடுத்துக்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் வகை எழுதிக்கிங்க, உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன். ஓகேவா? இது எழுத எடுத்துக்கிட்டு எழுதாதீங்க, சும்மா இது மூணு மட்டும் எழுதுங்க, வகை மட்டும் எழுதுங்க. ஃபுல்லா பின்னாடி பார்க்கலாம். இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி போலாங்களா? ஃபர்ஸ்ட் உடல்நிலை மெய்மயக்கம். பிராக்கெட் போட்டு இக்கு கசதப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இக்கு இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த நாலு எழுத்து என்ன பண்ணுன்னா தன் மெய்யெழுத்தை மட்டும் தான் அனுமதிக்கும். ஓகேவா? அப்ப பிராக்கெட் போட்டு இதில் வச்சுங்க. ஓகேவா? மெய்மயக்கம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸ்பிளைன் பார்த்துட்டோமா? ஓகேவா? இந்த இடத்துல சிம்பிளுங்க, தன் மெய்யெழுத்தை மட்டும் அருகில் அனுமதிப்புன்னு போடுவாங்க. அவ்வளவுதான். வாங்கம்மா, தன் மெய்யெழுத்தை மட்டும் அருகில் அனுமதிப்பது. ஏன்னா மெய்மயக்கம் பின்னாடி மேலே எழுதிட்டோம். ஓகேவா? தேவையில்லை, இங்க ஒவ்வொன்று தன் மெய்யெழுத்தை மட்டும் அனுமதி தேவையில்லை. தன் மெய்யெழுத்தை மட்டும் அருகில் அனுமதிப்பது, அதுக்கு என்ன இருக்கு உடல்நிலை மெய்மயக்கம் அல்லது தன்னிலை மெய்மயக்கமா. எடுத்துக்காட்டுப்பாங்க, பக்கம் பிரிச்சு பார்த்தோமா இக்கு பிளஸ் ஆ இருக்கா, அப்ப இக்கு பதில தன்மை எழுத மட்டும் அனுமதிக்குதா. அதே மாதிரி இச்சுக்கு சொல்லுங்க, அச்சம் இச்சு பிளஸ் ஆ, அப்ப இச்சு பக்கத்துல என்னது இருக்கு இச்சு மட்டும் இருக்கும். அதே மாதிரி 10 பிளஸ் இத்து பக்கத்துல இத்து இருக்கு. அதே மாதிரி உப்பு பிளஸ் பக்கத்துல இருக்கு. இது தமிழ் வார்த்தையா பக்தர், தமிழ் வார்த்தையா? இக்கு பதில் இத்து இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இக்கு வந்து தன் மெய்யெழுத்தை மட்டும் தான் பக்கத்துல வேற மெய்யெழுத்தை அனுமதிக்காது. அப்ப பக்தங்கிறது இதை வச்சு இந்த வார்த்தை தமிழ் வார்த்தையில முடிவு பண்ணிடலாமா? அப்ப இது வடமொழி சொல், பக்தருங்கிறது ஒரு வடமொழி சொல். ஓகேவா? கான்செப்ட் புரியுதுங்களா? தமிழ் வார்த்தை கிடையாது. சரி, வேற்றுநிலை மெய்மயக்கம் எது வரலாம் யோசிங்க. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன், இல் சொல்லிட்டேன், இல் சொல்லிட்டேன், வாழ்க்கை இல் சொல்லிட்டேன். இல் பக்கத்துல வேற எழுத்த வரும், வேற பக்கம்னா இங்க வந்துடும். யோசிங்க, எதுவும் சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? வேற்றுநிலைனா அந்த பக்கத்துல நேரடியா இருக்கும். அதாவது பாருங்க, உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் என்னது மறைமுகமாக தான் அமையும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இருநிலையிலையும் மறைமுகம் தான் அமையும். வேற்றுநிலை மட்டும்தான் டைரக்டா நேரடியா வரும். வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் மட்டும்தான் 2 புள்ளி வச்ச எழுத்து நேரடியாக அமையும். ஓகேவா? மீதி எல்லாத்துலயுமே உடல்நிலையாச்சும் இந்த இருநிலையாச்சும் என்ன பண்ணுது மறைமுகமாக தான் அமையும். சொல்லுங்க சார். வாழ்க்கை இல் சொல்லிட்டேன், நான் சொல்ல புரியுங்களா? இல் சொல்லு, வாழ்க்கைனா இல் பக்கத்துல இக்கு இருக்கு. அதே மாதிரி முயற்சி, முயற்சி சொல்றாரு சாரு இல்லையே, முயற்சி நான் சொல்றது நேரடியா வரணும். அப்ப இது வந்து மறைமுகமா வருதா, அதாவது வேற மெயில் மறைமுகமா வருதா, அப்ப எங்க எடுத்துட்டு போயிடலாம்
இருநிலைக்கு எடுத்துட்டு போயிடலாம்ல. கான்செப்ட் புரியுதுங்களா? நேரடியா வருது வேற வேற. மொத்தம் 18 எழுத்து இருக்குது. போட்டு பாருங்க. இங்க 4 சொல்லிட்டேன், அங்க 2 சொல்லிட்டேன். எப்படி சொல்றீங்க? வாழ்க்கை ஏதோ வார்த்தை சொல்லி பாருங்க. சார்ந்தவர் சொல்லாமா? சார்ந்தவர். அதுல பாருங்க இருப்பதுல என்ன வருது? இந்த இருக்கா? அப்ப புரியுதுங்களா? அதான் அப்ப இரு இல்ல ரெண்டுமே என்னது? அதுதான் வேற்றிலை மெய்மயக்கம். அது 2 தான் தன் பக்கத்துல வேற மெய்யெழுத்தை நேரடியாக அனுமதிக்கும். ஓகேவா? மீதி எழுத்துக்கள் மறைமுகமா இருக்கும். இரு இல்ல மட்டும் என்ன பண்ணுது? நேரடியாக அனுமதிக்கும். ஓகேவா? அப்ப எழுதிங்க. ரெண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம். ரெண்டாவது போட்டுங்க வேற்றுநிலை மெய்மயக்கம். பிற மெய்யெழுத்தை தன் அருகில் அனுமதிப்பது. எப்பயுமே புரிஞ்சு படிச்சீங்கன்னா எப்பயுமே மறக்காது. வாங்க. இர் இல் இர் இல் உட்காரமா அப்படி வாமா. எப்படி வந்துருமா? இங்கிட்டு வாங்கதான் இடம் இருக்கு. வரங்களாமாங்க. அப்படியே அப்படி வந்தீங்களா? பிற மேலத்தை மட்டும் தன்னருகில் அனுமதிப்பது. எடுத்துக்காட்டு சார்ந்தவர். அதே மாதிரி வாழ்க்கை. இது வந்து இது. அதே மாதிரி வாழ்க்கை. இது எங்கன்னா உங்களுக்கு 11th புக்ல இருக்கு. இந்த மீமேக்குங்கிறது 11th புக்ல உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப உடலை பார்த்தாச்சு. உடல்னா இக்கு இச்சு இத்து இப்பு. வேற்றுநிலைனா இரு இல்லு. ஓகேவா? அடுத்து இருநிலை ஹெட்டிங் போடுங்க. இருநிலை போட்டு தன் மெய்யெழுத்தையும் பிற மெய்யெழுத்தையும் அருகில் அனுமதிப்பது. தன் மெய்யெழுத்தையும் பிற மெய்யெழுத்தையும் அருகில் அனுமதிப்பது. நீங்க வேற ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்களா? பாக்குறீங்களா? ஓகே ஓகே. தன்மை எழுத்தையும் பிறமை எழுத்தையும் அருகில் அனுமதிப்பது. இருநிலை மெய்மயக்கம். சார் மீதி எதெல்லாம் இருக்கு சார்? எதெல்லாம் விட்டோம்? இந்த 6 தவிர மீதி எல்லாமே என்னது? இருநிலை மெய்மயக்கம். எதெல்லாம் சொல்லுங்க சார்? இட்டு இட்டு வருமா? இட்டு இட்டு இது வல்லினத்துல. ஓகேவா? மெலின்னு ஃபுல்லா சொல்லாமா? இதுல இ இல் இவ் அப்புறம் இல். ஓகேவா? இது வல்லினம், மெல்லினம், இடையினம். இது எல்லாமே என்னது? அதாவது அதை எழுத்து அந்த எழுத்தை பொறுத்து உடனடியா வேற்றிலையா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா, இருநிலை அதாவது தன்னிலை உடல்நிலை மெய்மைக்கு மட்டும் வர்றது எதுன்னு கேட்டாங்கன்னா இக்கு இச்சு இத்து இப்பு. வேற்றிலை மட்டும் வர்றது அப்படின்னா இரு இல்லு. இருநிலையாக வர்றதுன்னு கேட்டா இந்த எழுத்துக்கள். இப்ப ஹெட்டிங் பிரிச்சுக்கோங்க. மெய்யெழுத்து இங்க வந்து உடல்நிலை, இங்க வேற்றுநிலை. பிரிச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் இட்டு, இட்டுக்கு சொல்லுங்க. இட்டுக்கு பட்டம். கரெக்டா தானே சார்? இட்டு பக்கத்துல டாய் இருக்கா? இப்ப இது உடல்நிலை. இதே வேற்றுநிலைக்கு இட்டு பக்கத்துல படமா புள்ளி வச்சு எழுத்து சொல்லுமா? புள்ளி வச்சு சொல்லுமா? இட்டு பக்கத்துல வேற எழுத்து வர மாதிரி. வேட்கை சொல்லலாமா? வேட்கைனா விருப்பமா? வேட்கை சொல்லல. இட்டு பக்கத்துல இக்கு இருக்கா? இட்டு பக்கத்துல இக்கு வந்துச்சுன்னா அது வேற்றுநிலை. கொஸ்டின் கேக்குறாங்க, வேட்கை உடல்நிலையா வேற்றுநிலைன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? வேற்றுநிலை. ஓகேவா? 3 ஆப்ஷன் வைக்கிறேன். உடல்நிலை, வேற்றுநிலை, இருநிலை. ஆப்ஷன் எழுது. உடல்நிலையும் வேற்றுநிலையும் சரின்னு கேக்குறேன். அப்ப என்ன சொல்லணும்? எது கரெக்ட்னு சொல்லுவீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உடல்நிலை, ரெண்டாவது வேற்றுநிலை, ஓகேவா? மூணாவது ஆப்ஷன் வந்து உடல்நிலை பிளஸ், ஓகேவா, வேற்றுநிலை சொல்றேன். இப்ப எது சொல்லுவீங்க? சொல்லுங்க. உடல்நிலை பிளஸ் வேற்றுநிலை எது வரும்? வேற்றுநிலை மட்டும்தான், ஓகேவா? நாலாவது ஆப்ஷன், ஓகேவா, உடல்நிலை பிளஸ் இருநிலை. சொல்லுங்க, கொஞ்சம் யோசிங்க. அதாவது இதை பார்த்தா சரி, இந்த இடத்துல வேற்றுநிலை கொடுத்துட்டா நாலாவது ஆப்ஷன். ஏன்னா வேற்றுமையாகவும் இருக்கும், அது உடல்நிலையாகவும் இருக்கும், ஓகேவா? கொஞ்சம் அவ்வளவுதான். கொஸ்டின் இப்படிதான் உடனே கேட்டிருந்தாங்க. அதாவது வேட்கை வந்து சிம்பிளா கேட்டாங்க, உடல்நிலையா வேற்றுநிலையான்னு கேட்டிருந்தாங்க, அவ்வளவுதான், ஓகேவா? சரி, இட்டுக்கு சொல்லுங்க. இட்டுக்கு பற்று, சரி, வெற்றி கூட சொல்லலாமா? வெற்றி. அங்க வேற்றுநிலை. பாண்டிய நாட்டு துறைமுகம் கொற்கை சொல்லலாமா? அப்ப இது மூணுமே என்னது? வல்லினம். 2 வல்லினம், அடுத்து மெல்லினம். அடுத்து வச்சு போயிடலாம். அடுத்து மெல்லினம் சொல்லுங்க. மெல்லினத்துல என்னது? இங்குக்கு சொல்லுங்க. இது வந்து உடல்நிலை, இது வேற்றுநிலை. இங்குக்கு சொல்லுங்க. அங்கனம் சொல்லுவோம்ல. அங்க வேங்கை, மங்கை, இதான் சொல்லலாம் சார். வேங்கை சார், புரியுதுல்ல உங்களுக்கு? இப்படின்ட்டு புரியுதுல்ல? அப்புறம் ஏன் அடுத்தது இஞ்சிக்கு அஞ்சனமா? அஞ்சனம் அங்க வச்சுக்கலாம். அஞ்சனம்னா இஞ்சி. இங்க வந்து இங்க வருமா? அஞ்சனம் இங்க வச்சுக்கலாம். அஞ்சனம்னா என்ன மீனிங்? அஞ்சனம் யானை. எந்த புக்ல இருக்கு? யானை டாக்டர் இது பாடம் இருக்கா? அந்த அதுல அஞ்சனம், யானைக்கான நிறைய வார்த்தைகள் அஞ்சனம் வார்த்தை இருக்கும். யானை டாக்டர். இங்க சொல்லுங்க. அஞ்சனம்னா யானை. இங்க சொல்லுங்க. அஞ்ஞானி. விஞ்ஞானம் அறிவியல். அஞ்ஞானி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது முடிச்சுட்டீங்களா? அன்னம் சொல்லலாமா? அன்னப்பறவை. இங்க பண்பு சொல்லலாமா? பண்பு. அதே மாதிரி சொல்லுங்க, என்னாச்சு? என்னன்னா அன்னம்னா மேல்வாய்ன்னு சொல்லல, சாப்பாடு சொல்லல, சொல்லல. மீனிங்க மாத்தி சொல்லிட்டு மீனிங்க வார்த்தை இருக்குல்ல. அன்னம்னா மேல்வாய், மீனிங் இருக்குல்ல. இந்துக்கு ஓகேவா? எஞ்ஞால். ஏ பிளஸ் நாள் அப்படின்னா என்னது? எஞ்ஞால் சொல்லணும். எஞ்ஞால் சொல்லுவாங்க. இதை கூட பிரிச்சு வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் நாள். எந்த நாள் அப்படின்னா எஞ்ஞால் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, ஓகேங்களா? அங்க பந்து. நெக்ஸ்ட் இம்க்கு அம்மா, அதே வச்சுக்கலாம். அம்மா. இங்க
பாம்பு. நெக்ஸ்ட் என்ன, இங்க அன்னம் வச்சுக்கலாம். இங்க அண்ணன்னா அன்னப்பறவை. அங்க கன்று சொல்லலாமா? அன்பு, கன்று, ஏதோ ஒன்று சொல்லல. புரியுதா? ஓகே, எழுதிங்க. கடைசிதான். அப்படி இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே யாழா வாழை இருக்குல்ல, இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதை அப்படி எழுதுங்க. இன்னைக்கு திருக்குறள் எழுதாதீங்க, எழுதிட்டா போறீங்க. ஓகேவா? நீங்க என்ன சார்? இது சார் டெஸ்ட் வைக்கலையோ? இது ப்ரோக்ராம் வந்துச்சா நேற்று ஈவினிங் மதியம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம்? டெஸ்ட் கொடுக்கலையோ? சரி, இன்னைக்கு டெஸ்ட் எழுதிடலாம். ஓகேவா? 40 கொஸ்டின் டெஸ்ட் எழுதிடலாம், மறக்காம. எழுதிட்டீங்கன்னா அடுத்து எழுதிட்டீங்கன்னா போலாமா? சரி சார், சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க, இதுக்கு ஒரு தருமொழி என்ன? அஞ்சனம் இருக்கா? நீ சொல்லுமா? ஒரு தருமொழி அஞ்சனம். சூப்பர். மைனா என்னது? அஞ்சனம் மீனிங் இருக்கா? மைனா அஞ்சனம் மீனிங் இருக்கு. ஒரு தருமொழி சிம்பிள் வச்சுங்க. அஞ்சலிக்கு மை வச்சேன், மைண்ட் வச்சுக்கோங்க. மைங்கிற வார்த்தை அஞ்சலி, அஞ்சனம். எழுதுறீங்க. இந்த யாழா வாழா அதுக்கு எழுதுங்க. அப்ப இது ஆறு என்னது? மெல்லினம். இது ஆறு என்னது? மெல்லினம். எழுதிட்டீங்க சார்? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் போறேன், நீங்க எழுதுங்க. என்னாச்சு? இவுக்கு இல்லையா? எழுதுங்கம்மா. ஈக்கு சொல்லுங்க சார். ஈக்கு கொய்யா சொல்லல. கொய்யா வெய்யோன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நம்ம கொய்யா. இங்க வேற்று நிலைக்கு வாய்மை, இது இது இதெல்லாம் சொல்லல. வாய்மை. இல்லுக்கு இந்த இருக்கு வெள்ளம் சொல்லலாமா? வெள்ளம் சொல்லல. இங்க சால்புன்னு சொல்லலாமா? சால்பு. இவுக்கு ஓபாலா. செவ்வாய், புதன், செவ்வானம். வா, நம்ம செவ்வாய் வச்சுக்கலாம். செவ்வாய். இங்க யாருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாமா? ஓகேவா, சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது சொன்னா இப்ப டெஸ்ட் யாரும் எழுத வேணாம், அந்த அவங்க திருக்குறள் எழுத வேணாம். இதுக்கு எடுத்துக்காட்டு ஆஃபர். ஆனா இதுக்கு இருக்கு, வார்த்தை இருக்கு. 11th புக் இருக்கு. கவ்வையா? அவ்வைனா கா இவ்வை, அதே எழுத்து என்ன வருது? கா யு வை, அதே எழுத்து என்ன வருது? என்னது? கா. தெவ்யாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தெவ் யாது ஸ்கூல் புக்ல இருக்குதான். தெவ்னா மீனிங் என்ன? பகைன்னு அர்த்தம். தெவ்னா பகை. தெவ்யாதுங்கிற வார்த்தை இருக்குது. இது பள்ளம் வச்சுக்கலாம்.
இங்க கொள்கை. அப்ப இதுல 3 விதமான கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னா தன்னிலையா உடலையா மட்டும் வருது எதுன்னு கேட்கலாம். இக்கு, இச்சி, இத்தி, இப்பு. வேற்றுலையா மட்டும் வருதுன்னு எதுன்னு கேட்கலாம். இரு, இல்லு. உடல்நிலையாகும் வேற்றுநிலையாகும். அதாவது அங்க எடுத்துக்காட்டு கொடுத்து கொய்யான கேட்டா அது உடல்நிலை, வாய்மைன்னு கேட்டா அது வேற்றுநிலை. ஓகேவா? கொஸ்டின்ஸ் இப்படிதான் ஒரு டைம் இதை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. அதுல போல இக்கு இச்சி அதை வச்சு போல இதுல வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான். இதுதான் மெய்மயக்கம். புரியுங்களா? மெய்மயக்கம் என்ன? ஒரு புள்ளிச்செலுத்து பக்கத்துல லெஃப்ட் டு ரைட்ல வர முதல் புள்ளி வச்செழுத்து மைண்ட் வச்சுக்க. பக்கத்துல நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மற்றொரு புள்ளி வச்செழுத்து, அதாவது மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் மெய்மயக்கம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின். அப்படி இதுலயும் கேட்கல, பட் ஃபர்ஸ்ட்லாம் இல்ல, இதுலதான் கொஸ்டினே கிடையாது. ஓகேவா? சோ எழுத்து பிறப்பிடம். இதை முடிச்சுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேங்களா? இன்னொன்னு மயங்கொழிப்பிலையும் அந்த மொழி முதல் எழுத்துக்கள் அதெல்லாம் கிளாஸ் புக்ல வச்சு பார்த்து நடத்திடலாம். ஓகேங்களா? அதை வச்சு இது எழுத்து பிறப்பிடும். அதாவது இப்ப இக்கு சொல்லுங்க சார். அன்னைக்கு சொன்னல இக்கு சொல்லுங்க. இக்குங்கிறப்ப நெஞ்சில் ஒரு ஃபீல் ஆகுதா? புரியுதுங்களா? அதுதான் எழுத்துக்கள் உருவாகும் இடம். இப்ப இக்கு சொல்றேன்ல, வாயு வழியா வெளியே வருதா? அது எழுத்து வெளிவரும் இடம். ஓகேவா? அப்ப ஒரு இடத்துல உருவாச்சா, எழுத்து உருவாச்சா, அதுக்கு பேர் என்னது? எழுது இடப்பிறப்பு. ஓகேவா? என் வாயு வழியா வெளியே இருந்துச்சா, அதுக்கு பேரு முயற்சி பிறப்பு. ஓகேவா? அதே மாதிரி இந்த எழுத்துக்கு எல்லாம் இப்ப உங்களுக்கு எனக்கு மீடியேட்டர் யாரு? இப்ப நான் பேசுறேன். நான் பேசுற வார்த்தைகளை உங்க காதுகள் விழுவுதா? எப்படி விழுவுது? ஒளி வேற கொஞ்சம் யோசிங்க. காற்றுன்னு சொல்லுவோமா? இப்ப காத்து இல்லைன்னா நான் பேசுறது சும்மா வாய் மட்டும் அசைக்கிற மாதிரி இருக்குமா? அப்ப எல்லாத்துக்கும் அணுக்கள் இருக்க மாதிரி ஒளிக்கும் அணுக்கள் இருக்கு. ஓகேவா? அந்த ஒளி அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒளி அணுக்கள் என்னது எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட என்னது வார்த்தைகளை டிரான்ஸ்ஃபர் பண்றது. அது ஹெல்ப் பண்றது எது? காற்று. ஓகேவா? அப்ப எழுத்தின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது இம்பார்ட்டன் வச்சுங்க. எழுத்தின் அடிப்படை என்ன சொல்லுவானா? ஒளி அணுக்கள். ஒளி அணுக்கள். இதுல நன்னூல்ல வந்து இது அணுத்திரள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு அணுத்திரள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நான் இக்குன்னு சொன்னா, இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல என்னோட மனசுல எனக்கு சொல்ல சொல்லிச்சு உங்ககிட்ட. அப்ப என் மனசு எங்க இருக்குது? உயிருக்குள்ள இருக்கா? அப்ப எழுத்துக்கள் அப்படிங்கிறது என் உயிருக்குள்ள உருவாக்கி காற்றின் மூலம் உங்களுக்கு ரீச் ஆகுது. அப்ப எழுத்துக்கள் ரெண்டாவது பயன்படுங்க. எழுத்துக்கள் உயிரில் உருவாகி காற்றின் மூலம் வெளிவருகிறது. எழுத்துக்கள் உயிரில் உருவாகி காற்றின் மூலம் வெளிவருகிறது. எழுத்துக்கள் உயிரில் உருவாகி காற்றின் மூலம் வெளிவருகிறது. எழுத்து பிறப்பிடத்தை இந்த வகை அப்படின்னா மொத்தம் 2 வகை. எழுத்து பிறப்பிடம் அப்படின்னா மொத்தம் 2 டைப்பா பிரிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இடப்பிறப்பு, அடுத்தது முயற்சி பிறப்பு. சரி, நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்றேன். எங்க உருவான்னு சொல்லுங்க. இக்கு நெஞ்சு சொன்னீங்க. ஓகேவா? இஞ்சு சொல்லுங்க. இஞ்சு எங்க ஃபீல் ஆகுது? இஞ்சு. வாய்க்குள்ள எதுவுமே சொல்லாதீங்க சார். வாயில இருந்து எல்லாமே முயற்சி பிறப்பு. இக்குங்கிறப்ப கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, அழுத்தி. இஞ்சுங்கிறப்ப இஞ்சி சொல்லுங்க, சொல்லி பாருங்க. இஞ்சுங்கிறப்ப மூக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுதா? இஞ்சுங்கிறப்ப அப்ப என்னது? அது மூக்கு. இக்கு நான் அழுத்தி சொல்லணும். இக்குன்னு சொல்லக்கூடாது. இக்குன்னு அழுத்தி சொல்லணும் வார்த்தைய.
இங்க இக்கு அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இ இ இந்த இ சொல்லுங்க. இ இல் இர். அப்ப நெஞ்சுக்குள்ள போல கழுத்துலயே சொல்லுதா கழுத்து. புரியுதுங்களா? அப்ப அதெல்லாம் எழுத்துக்கள் உருவாகும் இடம். ஓகேவா? அப்ப நான் ஒரு 3 இடம் சொன்னா நெஞ்சு, கழுத்து, மூக்கு. ஓகேவா? அப்ப 6 சொல்ல பாருங்க. எங்கெல்லாம் எழுத்துக்கள் உருவாகும், இது நான் சொல்றது இடப்பிறப்புனா எழுத்துக்கள் உருவாகும் இடம். இதெல்லாம் சொன்னா தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. ரிப்பீட் பண்ணுங்க. எழுத்துக்கள் உருவாகும் இடம் தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. இது என்னது? இட பிறப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேவா? சரி, இப்ப எல்லாமே என்னது? உள்ள எல்லாமே காத்துதான் நம்ம இது ஃபீல் பண்ணுது. உள்ள ஒரு எழுத்து உருவாகுது. அப்ப இது பேரு காற்றறைகள் சொல்லுவாங்க. காற்றறைகள். ஓகேவா? அதாவது எழுத்துக்கள் உருவாகும் இடம். ஓகேனா? இதெல்லாம் சொன்ன 6 சொல்லுங்க. தலை, மூக்கு, கழுத்து, 4வது மார்பு. அவ்வளவுதான். இப்ப இடப்பிறப்புனா என்ன? அதுக்கு இன்னொரு பேரு காற்றறைகள். எழுத்துக்கள் உருவாகும் இடம் சொல்லுங்க. தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. 6th ஸ்கூல் புக் இருக்கு, எல்லாத்தையும் இருக்குல்ல? எல்லா இடத்துல இருந்தீங்களா? நீமா எடுத்துலையா? ஏலாமா எடுத்து வந்துட்டீங்களா? சொன்னா இல்லையா? எப்பயுமே 6th ஸ்கூல் புக்கு ஒரு எப்பயும் தமிழ் கிளாஸ் வரப்ப ஒவ்வொரு எல்லா டைம் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வந்துருங்க. ஓகேவா? இருக்கா? எல்லாத்தையும் இருக்கா? சரி, எல்லாருமே கிளம்பணும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு கிளம்பணுமா? அப்படிலாம் இல்லையில. இல்ல வீட்டுல முக்கியமான வேலை இருக்கும். இல்ல டெய்லியுமே ஒரு வைவா மாதிரி பிளான் பண்ணலாம். நான் சார்ட்ட கேட்கறேன். பிரேக்ல சார்ட்ட கேட்டு ஓகேவா ஒரு டாபிக் வச்சுட்டு சொல்லிட்டு போற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகேங்களா? நீ சார்ட்ட கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. 1 மணிக்கு விட்டா போதும், கிளம்பிடுவேன். சரி, அடுத்தது முயற்சி பிறப்புனா என்னது? இதுக்கு பேரு ஒலிப்பு முனைகள் சொல்லுவாங்க. இன்னொரு பேரு என்ன? ஒலிப்பு முனைகள். எழுத்துக்கள் வெளிவரும் இடம். எழுத்துக்கள் வெளிவரும் இடம். எழுத்துக்கள் வெளிவரும் இடம். இதெல்லாம் சொல்லலாம். அதாவது வாய்க்குள்ளே, எல்லாமே வாய்க்குள்ளேயே. ஓகேவா? சொல்லுங்க. வாய்க்குள்ள எந்த ஒரு உதடு சொல்லலாம். அது மாதிரி எந்த ஒரு உறுப்பு இல்லைன்னா இது சொல்ல முடியாது. உதடு அப்படியே உள்ள போங்க. பல், அப்புறம் நாக்கு, அன்னம். அன்னம்னா மேல்வாய். ஓகேவா? அப்ப சொல்லுங்க. உதடு, பல், அடுத்து நாக்கு, அன்னம்னா மேல்வாய். அப்ப எழுத்து பிறப்பிடம். எழுத்து பிறப்பிடத்தை 2ஆ பிரிக்கிறேன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு இடப்பிறப்பு, 2வது முயற்சி பிறப்பு. இடப்பிறப்புக்கு இன்னொரு பெயர் காற்றறைகள். அப்படின்னு என்ன? இடப்பிறப்புனா என்ன? எழுத்துக்கள் உருவாகும் இடம். இதெல்லாம் சொல்லுங்க. தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. முயற்சி பிறப்புனா இன்னொரு பெயர் ஒலிப்பு முனைகள். எழுத்துக்கள் வெளிவரும் இடம். இதெல்லாம் சொல்லலாம். உதடு, பல், நாக்கு, அன்னம். கொஸ்டின் இப்படி கேட்கிறேன். தலை, மூக்கு, கழுத்து, நாக்கு. தவறானதை தேர்க. நாக்கு. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் என்னண்டு இடப்பிறப்ப முயற்சி பிறப்பு படிச்சிருக்கோம். நாக்குங்கிறது முயற்சி பிறப்பு. ஓகேவா? கொஸ்டின் இப்பெல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேவா? எழுதிங்களா சார்? சரி, ஒண்ணு இல்ல. முதல் எழுத்துக்கள் என்ன? முதல் எழுத்துக்கள் உயிர்த்துக்கள் 12, எழுத்துக்கள் 18. இந்த முதல் எழுத்துக்கள் இந்த இடப்பிறப்புல எப்படி உருவாகுது, முயற்சி பிறப்புல எப்படி உருவாகுதுன்ட்டு நன்னூல் விதியோட நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது 8th புக்ல இருக்கு. பழைய 9th புக்ல இருக்கு. சரி, பழைய 9th புக்ல நன்னூல் விதி இருக்குது. புதிய 8th புக்ல வந்து விதி கிடையாது. ஓகேங்களா? அப்ப ஹெட்டிங் போடுங்க. முதல் எழுத்துக்களின் இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு.
மற்றும் முயற்சி பிறப்பு. முதலெழுத்துல என்னது 30, இந்த முதலெழுத்துக்கள் எழுத்துக்கள் 12 மேலெழுத்து 18 இந்த இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு எப்படி உருவாகுது. ஸோ நன்னூல் விதியோட நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இடப்பிறப்பு போட்டுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க ஃபீல் ஆகுது? அத வாய்க்குள்ள சொல்லாதீங்க. இப்ப நான் இடப்பிறப்பு எங்க பார்க்கணும்? தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. இங்கதான் பார்க்கணும். ஓகேவா? தலை, மூக்கு, கழுத்து, மார்புல நான் சொல்ல எழுத்துறேன். கழுத்துல இதாகுதா? அப்ப உயிரெழுத்துக்கள் 12 எங்க உருவாகுது? எழுத்து 12 எங்க உருவாகுது? கழுத்துல உருவாக்கும். அடுத்து மெய்யெழுத்து 3 பிரிப்புமா? மெய்யெழுத்து 3 வகைப்படுமா? எழுது. வல்லினம், மெல்லினம், இடையினமா? சொல்லுங்க. க, ச, ட, த, ட, த, ப, ர. இது வல்லினமா? வல்லினம் போடுங்க. இது இக்கு, இச்சு, இட்டு. சொல்லுங்க. மார்புல ஃபீல் ஆகுதா? கழுத்து கிடையாது, மார்பு. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஞானம்னா இஞ்சி மட்டும் சொல்லுங்க. இஞ்சிங்கிறப்ப மூக்குல ஃபீல் ஆகுதா? அது மட்டும். ஓகே. அப்ப என்னது? இது வந்து மெல்லினம். ஓகேவா? என்னது? மூக்கு. அடுத்து ஈ சொல்லுங்க. இர், இல், யு, இல், இல். சொல்லுங்க. இர். அதுல சொல்லுங்க. சொல்லுங்க. அழுத்தி சொல்லுங்க. கழுத்துல ஃபீல் ஆகுதா? அப்ப என்னது? கழுத்து. இது வந்து இடையினம். ஹக்கு சொல்லுங்க. அக்கனா அக்கு. நல்லா அழுத்தி சொல்லணும். தலையில ஃபீல் ஆகணும். நம்ம அதுவும் சொல்லுவேன். அக்கு சொன்னோம். நான் இக்கு தான் சொல்லுவோம். நான் அக்குங்கிறப்ப தலையில அக்கு அது மாதிரி சொல்லணும். அப்ப என்னது? தலையில ஃபீல் ஆகணும். இப்ப ஆயுதெழுத்து வந்து இது கடைசியா பார்த்துடுங்க. நான் என்னது தலைப்பெண்ணு போட்டிருக்கேன். முதல் எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன்னா இந்த ஆயுதத்தை வந்து உள்ள சேர்க்க வேணாம். அப்ப சொல்லுங்க. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தில் பிறக்கும். அதே மாதிரி இடையினமும் கழுத்தில் தான் பிறக்கும். அடுத்து வல்லினம் 6 மார்பு. அதுக்கப்புறம் மெல்லினம் ஃபுல்லா மூக்கு. இது 2 பாருங்க. உயிர், இடை, கழுத்துன்னு வச்சுக்கலாமா? கழுத்தை வெட்டினா உயிர் பெறுமா? கழுத்தை வெட்டி உயிர் பெறும்ல. அப்ப உயிரிடை கழுத்துனா என்னது? உயிரினமும் இடையினும் சேர்ந்ததுன்னா கழுத்தில் பிறக்குமா? ஓகேவா? மூக்கு அடிச்சா உடஞ்சு போயிருமா? மூக்கு எப்படி மெல்லிசா இருக்குமா? மெல்லிய மூக்கு. அப்புறம் பாருங்க. 25 லட்சம் பேரோட நம்ம போட்டி போடுறோம். என்னது? ஒரு கான்பிடன்ட் வேணுமா? நெஞ்சில ஒரு வலிமையான ஒரு கான்பிடன்ட் தான் மட்டும்தான் இது பண்ணணும். அப்ப வலிமையான நெஞ்சகம். ஓகேவா? அப்ப வல்லினம் மார்பு மேல வச்சுங்க. மெல்லிய மூக்கு தேவையில்லை உங்களுக்கு. அப்படியே சொன்னீங்களா? எழுதிட்டீங்களா? சரி. இதுக்கான நன்னூல் விதி. சரி, நன்னூல் விதி சொல்றேன். ஓகேவா? வேற கலர் பேனா தான் எழுதிக்குங்க. இல்லைன்னா எழுதிட்டு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க.
நன்னூல் விதி 75. ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பாக்ஸ் படிச்சுக்கங்க. அது சொல்லுங்க. ஆவி இடைமை இடமிடறு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் மண்மை. ஓரளவுக்கு கணிக்க முடியுதா? மென்மை மூக்குனா என்னது? மெல்லினம் மூக்குல பிறக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் உரம்னா என்னது? மார்பு. ஓகேவா? அப்ப ஆவின்னா என்னது? உயிர் சொல்லுமா? ஆவி. சரி எழுதுங்க, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. புரியுதுல்லம்மா உங்களுக்கு? புரியுதுல்ல? பாருங்க, ஆவினா என்னது? உயிரா? இடைனா இடையினம். அப்ப உயிரெழுத்தும் இடையினெழுத்தும் இடப்பிறப்பாக மிடரு. மிடர் என்னது? கழுத்தில் பிறக்கும். மிடர்னா மீனிங் என்னது? கழுத்து. கொஸ்டின் எப்படி கூட கேட்கலாம், மிடர்னா என்னன்னு கூட கேட்கலாம். இப்ப முடிஞ்சுதா? ஆவி இடைமை என்னது? ஆவி உயிரெழுத்தும் இடையினெழுத்தும் இடப்பிறப்பாக மிடரு எதுல? கழுத்தில் பிறக்கும். மேவும்னா தேவையில்லை. மேவும்னா மென்மைனா மெல்லினம். மெல்லினம் எங்க பிறக்கும்? மூக்குல பிறக்கும். உரம்னா என்னது? மார்பு. மார்பில் பிறப்பது வன்மை. வன்மை என்னது? வல்லினம். நம்ம 4 ரேன் இருந்த 2 ரேன் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஓகேவா? அப்ப எல்லாமே வந்துச்சா? முதல் எழுத்துக்களோட இடப்பிறப்பு எல்லாமே வந்துச்சா? உயிரெழுத்து அழுது உயிரெழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இடப்பிறப்பு பார்த்தாச்சு. இப்ப முயற்சி பிறப்புன்னு போட்டுட்டு முயற்சி பிறப்புல ஃபர்ஸ்ட் பாக்குறது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னது? உயிரெழுத்து. ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்ப நாக்கு இருக்கா? நாக்கு வந்து சிறு நாக்கு இருக்கா? ஓகேவா? அங்கதானே இந்த நம்ம நாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிக்குதா? நான் சொல்றது புரியுதுங்களா? இது வந்து என்னோட இது நாக்கு மாதிரி மின்சம் பண்ணிக்கோங்க. இந்த சிறு நாக்கு இருக்கா? இங்கதான் என்னோட பெரிய நாக்கு ஆரம்பிக்குது. அப்ப இது முதல் பகுதி. முதல் பகுதிக்கு இன்னொரு பேர் அடிப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இடைப்பகுதி இது வந்து நுனிப்பகுதி. புரியுதுங்களா? முதல் இடை நுனி. முதல் பகுதினா எங்க? சிறுநாக்கு ஆரம்பிக்கிற அந்த இடம். ஓகேவா? அதே மாதிரி மேல்வாய் இருக்குல்ல, அதே மாதிரி அங்க ஃபீல் பண்ணுங்க. சிறுநாக்கு ஆரம்பிக்குதுல்ல, அது முதல் எங்க ஆரம்பிக்குதோ அது மேல்வாயோட முதல் பகுதி. அப்புறம் அதான் அண்ணன் தான் முதல் பகுதி. அண்ணத்தோட முதல் பகுதி, இடைப்பகுதி, நுனிப்பகுதி. இப்ப நுனிப்பகுதி அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்ப இது மேல்வாய் முடியுதா? மேல்வாய் முடிகிற இடத்துல என்ன அமையுது? மேல்வாய் பல் அமையுதா? அப்ப இந்த மேல்வாய் பல்லின் அடிப்பகுதின்னு சொல்லலாமா? மேல் அன்னத்தோட நுனிப்பகுதி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதின்னு சொல்லலாமா? அடிப்பகுதினா அடிப்பகுதி நம்ம முதல்ல எந்த பொருள் ஆரம்பிக்கிற இடம் அதான் அடிப்பகுதின்னு சொல்லுவோமா? கான்செப்ட் புரியுதுங்களா? அந்த வார்த்தையை வச்சு நான் சொல்ல போறேன். ஓகேவா? இப்ப முதல் பகுதினா என்ன? நாவின் முதல் பகுதினா அந்த சிறுநாக்கு ஆரம்பிக்கிற இடத்துல நாக்கு ஆரம்பிக்கிறது முதல் பகுதி. இடை நுனி. மேல்வாயோட அடிப்பகுதின்னு சொல்லுவோம். சிறுநாக்கு ஆரம்பிக்கிற இடம். ஓகேவா? இடை நுனி. மேல்வாயோட நுனி எதை சொல்லலாம்? மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி. மேல்வாயோட அனத்தோட நுனிப்பகுதின்னு சொல்லலாமா? தெளிவாயிட்டீங்களா சார்? இதை வச்சு நான் சொல்ல போறேன். மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி எழுதிங்க. உர அப்படின்னா தொடுதல். உரைய அப்படின்னா பொருந்துதல். இந்த வார்த்தை செயல் எழுதிச்சுங்க. உரனா தொடுதல், உரையனா பொருந்துதல். நன்னூல் விதியில இந்த வார்த்தை இருக்கு. அப்ப முதல் இடை நுனி. கொஞ்சம் தெளிவாயிட்டீங்களா? சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து. உயிரெழுத்து பண்ணல. ஃபர்ஸ்ட்
அ ஆ. இப்ப நீங்க எல்லாமே வாய்க்குள்ளதான் சொல்றீங்க, தலை மூக்கெல்லாம் கிடையாது. வாய்க்குள்ள என்ன ஃபீல் ஆகுது? அ ஆ சொல்லுங்க, சொல்லி பாருங்க. அ ஆ எப்படி அந்த எழுத்து உருவாச்சு? அ ஆ அ ஆ. நான் எப்படி சொன்னேன் உங்களுக்கு? வாயை திறந்தான்னு சொன்னேன். அப்ப வாயை திறந்து ஒழிப்பதால் உருவாகிறதா? சிம்பிள், முடிஞ்சு போச்சு. வாயை திறந்து ஒழிப்பதால் உருவாகிறது. எப்படி போட்டுங்க? வாயை திறந்து ஒழிப்பதால் உருவாகிறது. வாயை திறந்து ஒழிப்பதால் உருவாகிறது. இது பல டைம் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, பட்டன் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன விதி பாருங்க. அ ஆ அங்காப்பு உடைய. லாஸ்டா என்ன விதி பார்த்தோம்? நன்னூல் 75 பார்த்தோமா? இது வந்து 76. அங்காப்புனா மீனிங் என்ன? வாயை திறத்தல். இதுதான் பல டைம் கேட்ட கொஸ்டின். வாயை திறத்தல். அங்காப்புனா மீனிங் என்ன? வாயை திறத்தல். இம்பார்ட்டன் போட்டு வச்சுங்க. விதி அ ஆ அங்காப்பு உடைய பாக்ஸ் போட்டு வச்சுங்க. அங்காப்புனா மீனிங் என்ன? வாயை திறத்தல். நெக்ஸ்ட் அடுத்தது இ ஈ ஏ ஏ ஐ. சொல்லி பாருங்க. இ இ ஏ ஏ ஐ சொல்லி பாருங்க. அதாவது இதுல வந்து நாக்கு எங்க 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 டச் ஆகுது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இ இ ஏ சொல்லி பாருங்க சார், சொல்லி பாருங்க. இ இ சூப்பர். நாக்கோட ஓரங்கள் எதை தொடுது சார்? இ இ ஏ ஏ ஐ. நாக்கோட ஓரங்கள் மேல்வாய் பல்ல டச் பண்ணுதா? இப்ப இப்ப என்னதுன்னா முதல்லையா இடையில நுனியில? அதான் கேக்குறேன். மேல்வாய் பல்ல நாக்கோட பகுதி டச் பண்ணுது. முதல் பகுதியா, இடைப்பகுதியா, நுனி பகுதியா? இ ஏ ஏ ஐ சொல்லுங்க பார்க்கலாம். இ ஏ ஏ ஐ ஐ முதல் பகுதியா, இடையில இல்ல. ஈனா எங்க நாக்கு ஸ்டார்ட் பண்றது அங்கதான். அப்ப மேல்வாய் பல்ல, அதாவது வாயை திறந்து ஒழிப்பதோ அங்காப்போடு மேல்வாய் பல்ல இந்த நாக்கோட ஓரங்கள். இப்ப முதல் நா என்ன? நாக்கு எங்க ஆரம்பிக்குதோ அதோட முதல் நாவோட ஓரங்கள் எதை? மேல்வாய் பல்லை தொடுதா பொருந்துதா? இச்சு சொல்லுங்க. இச்சு இச்சு. அதே மாதிரி இச்சு வேணா, இற்று சொல்லுங்க. இற்று. நாக்கு என்ன பண்ணுது? மேல்வாய் பல்ல போய் நல்லா உட்காருதா? இது பொருந்துறது. இற்று. அது மாதிரி புரியுதுங்களா? அதே மாதிரி சொல்லுங்க. ஏ ஐ. அதாவது மேல்வாய் பல்ல நல்லா புரிஞ்சுங்க. நாக்கு எங்க ஆரம்பிக்குதோ அதோட முதல் பகுதியோட ஓரங்கள் தொடுதா பொருந்துதா? தொடுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அப்ப அங்காப்போடு வாயை திறத்தலோடு மேல்வாய் பல்லை அடினாலும் முதல் நாளும் ஒண்ணு தானே. அப்ப அடி அல்லது முதல் நாள் போடுங்க. முதல் நாவின் ஓரங்கள். முதல் நானா அடிநாவனா? முதல் நாவின் ஓரங்கள் தொடுதா பொருந்துதா? தொடுவதால் தோன்றுகிறது. நீ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க சொல்லி பார்த்து எழுதிக்கலாம். அப்ப மேல்வாய் பல்ல
முதல் நாவின் முதல் நாவின் ஓரங்கள், முதல் நாவின் ஓரங்கள் தொடுவதால் தோன்றுகிறது. பாருங்க விதி, பாருங்க இன்னொரு விதி. அங்காப்போடு அன்பல் முதல் நா விளிம்பு ஊற வருமே. 77 தானே, 77 புரியுதானே? பாருங்க அங்காப்போடு, அங்காப்போடுனா வாய் திறப்பது, அன்பல்னா அண்ணது அன்னத்தோட பல்லை, அன்பல்னா என்னது இந்த மேல்வாய்ப்பல் சொல்லுங்களா, மேல்வாய்ப்பல்ல முதல் நானா, முதல் நானா நாக்கு எங்க ஆரம்பிக்குதோ, முதல் நாவோட விளிம்புனா என்னது ஓரம். உரனா தொடுதலா பொருந்துதா, தொடுவதால், உர தொடுவதால் வருமே. புரியுதா சார்? அங்காப்போடு அன்பல் மேல்வாய் பல்லை முதல் நாவோட விளிம்பு, விளிம்புனா ஓரங்கள் உர தொடுவதால் தோன்றுகிறது. புரியுதுங்களா? சொல்ல பாருங்க, நாவின் முதல் பகுதியை மேல்வாய் பல்லை நாவின் முதல் நாவோட ஓரங்கள் தொடுவதால் தோன்றுகிறது. ஓகேவா? அதான் என்னது ஐ. அடுத்து சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? உதட்ட கூச்சு வைக்கலாம். இப்ப இதழ் உதடுகளை குவிந்து ஒழிப்பதால் உருவாகிறது. உதடுகளை குவிந்து ஒழிப்பதால் உருவாகிறது. உதடுகளை குவிந்து ஒழிப்பதால் உருவாகிறது. அப்ப இது என்னன்னா இதழ் குவிவி விதி. அப்படி இல்லைங்க, இதழ் குவிவி 478. விதி நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க, பட் எழுதி வச்சுங்க. அப்ப முதல் எழுத்துல உயிரெழுத்தோட எதை பார்த்துட்டோம், முயற்சி பிறப்பு பார்த்துட்டோமா? சொல்லுங்க, அப்படின்னா வாயை திறந்து ஒழிப்பதால் உருவாகிறது. விதி என்ன? அங்காப்பு உடைய. அங்காப்புன்னா என்னது? வாயை திறத்தல். ஐ மேல்வாய்ப்பல்ல வாயை திறந்து மேல்வாய்ப்பல்ல நாவின் முதல் நாவோட ஓரங்கள் தொடுவதால், தொடுவதால் பொருந்தலாமா? தொடுவதால் ஏன்னா உர பொருந்த தோன்று. அதே மாதிரி இதழ் குவிவே. நெக்ஸ்ட் எழுதிட்டீங்கன்னா போலாமா? அடுத்து இப்ப மெய் எழுத்துக்கள். என்ன மேடம் லேட்டா வரீங்க? மெய்யெழுத்தோட மெய்யெழுத்துக்களோட எழுது. முயற்சி பிறப்பா இடப்பிறப்பா? முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு இல்ல, முயற்சி இடப்பிறப்பு. எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு பார்க்க போறேன் இப்ப.
சரி கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. டெட் எக்ஸாம்ல பொறுத்துகளை கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? இது டெட் எக்ஸாம்ல பொறுத்துகளை கேட்ட கொஸ்டின். இக்கு சொல்லுங்க. இக்கு இஞ்சி, அதாவது இச்சு சொல்லுங்க. இச் இல்ல இஞ்சி வேணாம், இச்சு. இட்டு சொல்லுங்க. எட்டு. மூணு எழுத்து வச்சுதான் நம்ம இது பண்ண முடியும். இக்கு, இச்சு, இட்டு. பாருங்க எது இதெல்லாம் அங்க உள்ள ஒரு காலம் சொல்லுங்க பார்க்கலாம். நாக்கு, நாக்கு எங்கெல்லாம் டச் பண்றது? இக்கு, இக்கு, இச்சு, இட்டு. இந்த மூணு எழுத்து மட்டும் சொல்லுங்க. இது வேணாம், இங்கு இங்க வேணாம். இக்கு, இச்சு. நாவோட சாசனம் கேட்டு. அப்ப நான் இக்கு இக்கு சொல்லுங்க. இக்குங்கிறப்ப நாவின் முதல் பகுதியும் அனத்தோட முதல் பகுதியும், அனத்தோட முதல் பகுதி அடிப்பகுதி முதல் பகுதியும் தொடுவதால் தோன்றுகிறது. அப்புறம் இச்சு சொல்லுங்க. இச்சு நடுப்பகுதியும் அன்னத்தோட நடுப்பகுதியும் சொல்லலாமா? அடுத்தது இட்டு நுனிப்பகுதியும் அன்னத்தோட நுனிப்பகுதியும் சொல்லலாமா? அவ்வளவு முடிஞ்சு போச்சா? இப்ப நான் இது மேல்வாய், இது நாக்கு. முதல் பகுதி தொட்டுச்சுன்னா இக்கு இங்கு. ஓகேவா? நாக் அதாவது அன்னம் நாக்கு முதல் பகுதி தொட்டுச்சுன்னா இக்கு இங்கு, நடுப்பகுதி தொட்டுச்சுன்னா இச்சி இஞ்சி, நுனிப்பகுதி தொட்டுச்சுன்னா இட்டு இன்னு. புரியுதுங்களா? அப்ப எழுதிக்கலாமா? இக்கு இங்க என்னது? நாவோட முதல் அடிப்பகுதி, முதல் நேம் போடுங்க. நாவின் முதல் பகுதி பிளஸ் அன்னத்தோட அன்னம் மேல் வாயின்னு போடுங்க. மேல் வாயின் முதல் பகுதி என்ன பண்ணுது? தொடுதல். தொடுதலா தொண்டு. ஓகேவா? இதே இச்சிஞ்சு சேம். நாவோட நடுப்பகுதியும் அது மேல்வாயோட நடுப்பகுதியும் தொடுவதால் தோன்றுகிறது. இட்டு என்னன்னா நாவோட நுனிப்பகுதியும் அது பிளஸ் மேல்வாயோட நுனிப்பகுதியும் தொடுவதால் உருவாகிறது. அப்ப இக்கிங்குனா முதல் பகுதி, இச்சு இஞ்சினா நடுப்பகுதி, இட்டு இன்னா நுனிப்பகுதி. ஓகேவா? ஓகேவா? சரி, இங்கேயே நம்ம இன்னொன்னு எழுதிக்கலாம். இத சொல்லுங்க. இத சொல்லுங்க. ஈயா அது வந்து நீங்க சொல்றது இந்த ஈமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஈயா கொய்யா சொல்லுங்க. கொய்யா அப்பங்கிறப்ப ஈ எங்க இங்க ஃபீல் ஆகுதா? கழுத்துல ஃபீல் ஆகுதா? கொய்யா கொய்யா. ஓகேவா? சேம் இதேதான். இக்கு இங்கு மாதிரிதான் வரும். அதாவது நாவின் முதல் பகுதியும் மேல்வாயின் முதல் பகுதியும் தொட்டுச்சுன்னா இக்கு இங்கு, பொருந்துச்சுன்னா ஈ. புரியுதுங்களா? மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இக்கு இங்கும் இது எழுத வேணா, பின்னாடி எழுதிக்கலாம். ரெண்டு இதுக்காக சொல்றேன். இக்கு இங்கும் நாவின் முதல் பகுதியும் மேல்வாயின் முதல் பகுதியும் தொட்டுச்சுன்னா உருவாகும். அதே பொருந்துச்சுன்னா, நல்லா உட்காந்துச்சுன்னா ஈ, நல்லா அழுத்தி சொல்லணும். சொன்னுச்சுன்னா பொருந்துச்சுன்னா ஈ உருவாகும். ஓகேவா? புரியுதுல?
79 சார்? 79. 279. இது விதி புரியுதானே பாருங்க. ககவும் அப்படின்னா மீனிங் என்ன? இங்க இக்கு இங்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க வந்து இச்சி இஞ்சின்னு அர்த்தம். அதே மாதிரி இது வந்து இட்டு இன்னுன்னு அர்த்தம். எனக்கு சார் பேக்ரவுண்ட்ல மஞ்சள் வச்சு கொடுங்க சார். பேக்ரவுண்ட்மா மஞ்சள் கிரீன் எல்லோ வச்சு கொடுங்க பென்ல. எப்படி பார்க்க சொல்லுங்க ஸ்மால் டிப்ல அதான் ஃப்ரெண்டா. ஓகே லாஸ்ட் டிப் வந்து எல்லோ கொடுத்துருங்க. ஓகே சார் தேங்க்யூ. இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு. இதை புரியுதா பாருங்க. ககவும் சச்சவும் டனவும் முதல் இடை நுனி நான் அன்னம் உரையா வருமே. கான்செப்ட் புரியுங்க. நான் அன்னம் உரையுது. உரையானது தொடுது. நாவும் அன்னமும் தொடுது. ஓகேவா? பிரிச்சுக்கலாமா? முதல் இடை நுனி. ஓகேவா? முதல் இடை நுனி அந்த ஆர்டர்ல வச்சிருக்காங்களா? இக்கு இங்கு டச் பண்ணிச்சுன்னா முதல்ல நாவும் அன்னமும் தொடுது. இதே இச்சி இஞ்சி வச்சுன்னா இடையில நாவும் அன்னமும் தொடுது. அதே மாதிரி இட்டு இன்னு அப்படின்னா நுனினது நாவும் அன்னமும் நுனியில தொடுது. வந்துச்சுங்களா? இதை வந்து எத்தனை 2 முடிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப ககவும்னா இக்கு இங்கும் முதல் பகுதியில நாவும் அன்னமும் தொடுது. இச்சி இஞ்சினா இடைப்பகுதியில நாவும் அன்னமும் தொடுது. இட்டு இன்னுனா நுனிப்பகுதியில நாவும் அன்னமும் தொடுது. ஓகேவா? அந்த ஆர்டர் எழுதிக்காங்க. ஓகேவா? எழுதி வச்சுங்க. பாக்ஸ் போட்டு வச்சுங்க. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் இத்து இந்து. இத்து இந்து சொல்லி பாருங்க. இத்து மட்டும் சொல்லுங்க. இத்து மட்டும் சொல்லுங்க. இத்து நான் நுனி என்ன பண்ணுது? மேல்வாய்ப்பல்ல டச் பண்ணுது. எங்க? இத்து. நல்லா அழிச்சு சொல்லுங்க. இத்து நுனியா, அதாவது பல்லு இருக்கா? இது பல்லுன்னு வச்சுங்களேன். இது ஆரம்பிக்கிற இடம் முடிகிற இடம். இப்ப நாக்கு போய் இத்துங்கிறப்ப உட்காருதா? இங்கயா கீழையா? இத்து. நல்லா சொல்லுங்க. இத்து நுனியா முதல் பகுதியா? அடிப்பகுதி. பல்லோட அடிப்பகுதியில நாவின் நுனி பல்லின் அடிப்பகுதியில இத்து சொல்லுங்க. பொருந்ததா தொடுதா? இத்து பொருந்தது. அப்ப நாவின் நுனி எதோட? மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை பொருந்துவதால் தோன்றுகிறது. அவ்வளவுதான். இத்து இந்து நாவின் நுனிப்பகுதி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி. இது பல்லு அப்படின்னா இது பல்லோட அடிப்பகுதி, இது நுனிப்பகுதி. மேல் வச்சுங்க. மேல்வாய்ப்பல்லின் நுனிப்பகுதியை பொருந்துவதால் தோன்றுகிறது. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால் தோன்றுகிறது. எழுதிட்டீங்களா சார்? பாருங்க விதி பாருங்க. சொல்ல பாருங்க. நான் என்ன கேளு நான் சொல்றேன். ஓகே, அதாவது என்ன சொல்லலாம்? நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால்.
இதை புரியுதுன்னு பாருங்க. அன் பல்லடி, அன் பல், அப்ப நம்ம சேர்த்து எழுதணும். அன் பல்லடி, இது வரைக்கும் வச்சுக்கலாம். அன் பல்லடி, அன்னத்தோட பல்லின் அடிப்பகுதியே. நா நுனி, நாவின் நுனி. உரையனா, உரைய பொருந்துதல், பொருந்துவதால் என்னது இத்து இந்து வரும். ஓகேவா? இப்ப அன், இப்ப இந்த இடத்துல அன் பல் அடினான்னு சொல்ல படிக்கூடாது. அன் பல்லடி நுனி நா, நா நுனி உரைய, உரையனா அது பொருந்துதால் வரும். நன்னூல் விதி 80. அதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா, விதி கேட்பாங்க. இப்ப வரைக்கும் இது கேட்டதில்ல. விதி அதிகபட்சம் எதுனா இந்த அங்காப்பு மட்டும் கேட்டிருக்காங்க. இதுல அதாவது எங்கெல்லாம் பிறக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் அதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது, கேட்கலாம். நம்ம எல்லாத்தையும் தயாரா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு டைம் இருக்கு, கால் ஃபார் வரல. ஓகேவா? நம்ம டார்கெட் எப்ப பிப்ரவரி 2க்குள்ள 10th ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சு வைக்கிறது. அடுத்து இப்பு இம், இப்பு இம் எப்படி எப்படி உருவாகும்? மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தோன்றுகிறது. மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தோன்றுகிறது. ஏன்னா உங்களுக்கு காம்படிட்டர் அதிகமாயிட்டே இருக்காங்க. ஓகேவா? புரியுதுங்களா? காம்படிட்டர் இப்ப நானும் உங்களுக்கு காம்படிட்டர், என்ன மாதிரி படிச்சவங்க காம்படிட்டர். நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அப்புறம் இன்னும் புதுசா உங்களோட படிக்க வருவீங்க. ஓகேவா? அப்ப என்ன கட் ஆஃப் அதிகமா தான் போகும். அப்ப எதெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமோ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப ஜிஎஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2 ரெண்டுமே பார்த்து எங்கிருந்து எடுத்தானே தெரியல. அதாவது குரூப் 4ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜிஎஸ் கனபிஸ் கேட்டாங்கன்ட்டு எல்லாம் அந்த சட்டாபதி எல்லாம் படிச்சாங்க. ஆனா இதுல வரவே இல்லை. சயின்ஸ் கம்மியா தான் கேட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? அப்ப நீங்க அதுல ஸ்கோரே பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்கோர் பண்ணனா தமிழ் ஆப்டிடியூட் இது ரெண்டும் மட்டும் தான் நீங்க ஸ்கோர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 கொஸ்டின் மட்டும் தப்பு பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லா கொஸ்டின் அப்படியே வரலாம். ஓகேவா? மைண்ட் வச்சுக்கோங்க. அப்ப எதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுமோ அது பண்ணுங்க. இப்பயும் மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தோன்றுகிறது. பாருங்க, விதி என்னன்னா இந்த இடத்துல பாதா இப்பு, மாதா இம்மு. ஓகேவா? பாருங்க, மீனா என்னது? மீனா மேலே, கீழ், இதழ், இதழ்னா உதடு, உரையன்னா பொருந்துவதால் பம்ம பிறக்கும், பாவும் இப்பு இம்மும் பிறக்கும். நன்னூல் விதி 81. எழுதிங்களா? போடுங்களா? நெக்ஸ்ட் போட்டா அடுத்து இ. சொன்னா ஃபர்ஸ்ட் சொன்னா நாவின் முதல் பகுதியும் அனத்தோட முதல் பகுதியும் என்ன பண்ணும்? தொடுதா பொருந்துவதால். தொட்டுச்சுன்னா இக்கு இங்குமா, தொட்டுச்சுன்னா இக்கு இங்கு, பொருந்துச்சுன்னா நாவின் முதல் பகுதியும் மேலத்தின் முதல் பகுதியும்
பொருந்துவதால் தோன்றுகிறது. நாவின் முதல் பகுதியும் மேல்வாயின் முதல் பகுதி அல்லது அன்னத்தின் முதல் பகுதி எழுதினா சரி. நாவின் முதல் பகுதியும் மேல்வாயின் அல்லது அன்னத்தின் முதல் பகுதியும் பொருந்துவதால் தோன்றுகிறது. விதி பாருங்க. புரியுதா பாருங்க. அடினா அடினானா அந்த ஆவின் அடிப்பகுதியும், அடியனம்னா அன்னத்தோட அடிப்பகுதி, உரையனா பொருந்துவதால் யானானது ஈ தோன்றும். யானானது ஈ தோன்றும். ஆமா 81 81 சரி 82 சரி 82 82. அடுத்து பாருங்க. இல் சொல்லுங்க. இல் நாவோட என்ன பண்ணுது? வளைஞ்சு போய் என்ன பண்ணுது? மேல்வாய் அப்படியே மேல்வாய் வருடுதா, தடவுதா? நாவின் நுனி என்னது? மேல்வாயே என்னது? தடவுவதால் வருடுவதால் தோன்றுகிறது. அப்ப எழுதுங்க. நாவின் நுனி மேல்வாயை தடவுவதால் தோன்றுகிறது. விதி பாருங்க. அன்னம் நுனினா வருட வருமே. இருந்து பாருங்க. அன்னம் என்னது? அன்னத்தை நாவின் நுனி, நுனினா நாவோட நுனிப்பகுதி, வருடனது தடவுதல், தடவுச்சுதான் வருது இல். நன்னூல் விதி 83. சரி போலாமா? நெக்ஸ்ட் எழுதிட்டீங்களா? இதுல யார் இங்கிலீஷ் மீடியம் தான் நீங்களா? புரியுதா உங்களுக்கு? கிளாஸ்ல உங்களுக்கு புரியுதா? தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதான்னு கேட்ட கிளாஸ். ஓகேல? இன்கேஸ் புரியல அப்படின்னா அந்த நிறுத்தி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப படிச்சீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்கும் சேர்த்து தான் படிக்கிறீங்க. கொஞ்சம் நல்லாவே படிச்சு வச்சிருங்க. ஓகேவா? இப்ப தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 2ல சிலபஸ் கம்மி தான். இங்கிலீஷ் சிலபஸ் படிச்சீங்கன்னா போதும், ஒரு மாசத்தையே படிச்சிடலாம். ஆனா இப்ப நீங்க படிக்கிறது படிச்சீங்கன்னா 2 வேலைக்கு சேர்த்து படிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. புரியல அதை நிறுத்தி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். போலாமா? நெக்ஸ்ட் போட்டுங்களா? சரி, இந்த இல் சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இல் 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 இல். ஓகேவா? சரி, இதை வந்து நான் சொல்ல முடியாது, நான் விதி வச்சு சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? நான் விதி வச்சு சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். பாருங்க, எழுதாதீங்க, கவனிங்க.
ஓகேவா? அன்பல் முதலும் அன்னமும் முறையே ஏதோ புரியுதான்னு பாருங்க. அன்பல் இங்கிலீஷ் மீடியம் புரியுதான்னு பாருங்க. அன்பல் முதலும் எழுதாதீங்க, கவனிங்க. திருவள்ளுவர் மாதிரி எழுதிட்டே போயிட்டு இருக்காங்க, இருங்க கவனிங்க. அன்பல் முதலும் அன்னமும் முறையே நா விளிம்பு வீங்கி ஒற்றவும் வருடவும் லகாரம் லகாரம் தோன்றும். ஓகேவா? இது மட்டும் தெரியுது நமக்கு. இந்த இல் இந்த இல். ஓகேவா? இது ரெண்டுக்கு காமன் பாருங்க. நா விளிம்பு. ஓகேவா? நா விளிம்புனா நாவோட ஓரம், ஓரங்கள், வீங்கினா தடித்து. இதுதான் பேச, ரெண்டுக்கும் பேசி தான். ஓகேவா? நாவின் ஓரங்கள் தடித்து, கான்செப்ட் புரியுதுங்க. நாவின், நான் சொல்ல கவனிங்க, நாவின் ஓரங்கள் தடித்து அன்பல் முதல் அப்படின்னு என்னது? மேல்வாய் பல்லோட முதல் பகுதி, மேல்வாய் பல் இருக்க அதோட முதல் பகுதிய ஒற்றவும். ஒற்றவும்னா என்னது? நெருங்குச்சுனா, நெருங்குச்சுனா ஓகேவா தோன்றுவது இந்த இல். அப்ப ஒற்று, ஒற்ற லகரம் சொல்லுவாங்க இத. அப்ப தோன்றது இந்த இல் தோன்றும். புரியுதுங்களா? நா விளிம்பு வீங்கி அப்படின்னு என்னது? நாவின் ஓரங்கள் தடித்து எத? அன்பல் முதல் அப்படின்னு என்னது? மேல்வாய் பல்லின் முதல் பகுதிய ஒற்றவும். ஒற்ற என்னது? நெருங்குச்சுனா தோன்றுவது என்னது? இந்த இல். அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபர்ஸ்ட் லகரம். அப்ப இதுக்கு பேர் என்னது? நான் ஏற்கனவே சொன்னேனா ஒற்ற லகரம். ஏற்கனவே சொன்னா ஒற்ற லகரம். கான்செப்ட் புரியுதுங்களா? நா விளிம்பு வீங்கி நாவின் ஓரங்கள் தடித்து இத மேல்வாய் பல்லின் முதல் பகுதிய தொடலா இல்ல, நெருங்குது. நெருங்குச்சுனா தோன்றுவது ஒற்ற உணர்வு. அதாவது நா விளிம்பு வீங்கி அன்பல் முதல் பகுதியை ஒற்றவும் நெருங்குச்சுனா தோன்றுவது எது? இந்த இல். அது பேர் என்னது? ஒற்ற லகாரம். ஓகேவா? அதே கான்செப்ட் சேம் அதேதான். நா விளிம்பு வீங்கி அப்படின்னு என்னது? நாவின் ஓரங்கள் தடித்து அன்னம்னா என்னது? அன்னம் என்னது? அன்னம்னா மேல்வாய். வருடம், வருடம் என்னது? தடவுச்சுனா தோன்றுவது இந்த இல். ஓகேவா? அதாவது இது பேர் என்னது? இதுக்கு பேரு வருட லகரம். அப்ப ரெண்டுக்கு பேசுன நாவின் ஓரங்கள் தடித்து. புரியுதுங்களா? இன்னொரு டைம் சொல்ல பாருங்க. நீங்களே சொல்ல போகலாம். ஹிந்தியில் எப்படி தோன்றும்? நாவின் ஓரங்கள் தடித்து மேல்வாய்ப்பள்ளி, மேல்வாய்ப்பல்லோட முதல் பகுதிய நெருங்குச்சுனா தோன்றுவது இந்த இல். அதே சேம். ரெண்டாவது இந்த இல் சொல்லுங்க. நாவின் ஓரங்கள், நாவின் ஓரங்கள் தடித்து மேல் வாயை தடவுச்சுனா, வருடுனா தடவுச்சுனா தோன்றுவது இந்த இல். ஓகேவா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த விதி எழுதிக்குங்க. விதி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சார் உங்களுக்கு புரியுதுல்ல? சார் புரியுதுல்ல? புரியுதா இல்லையா? நான் சொல்றேன். எழுது, ஃபர்ஸ்ட் விதி எழுது. பாரு சேட்டை உனக்கு பாரு, அவங்க ஏதோ நினைப்பான சாட்டிஸ்ஃபை ஆகாத. உனக்காக நீ படிக்க வந்திருக்க. புரியுதா? இக்கில டவுட் இருந்தாலும் கேளு. ஏன்னா என் கிளாஸ்ல இல்ல, மற்ற கிளாஸ்ல. ஓகேவா? அவங்க பிழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நாம வந்தோமா, படிச்சோமா, பாஸ் பண்ணிட்டு போறோமா, அந்த வழி பாத்துக்கலாம். அந்த மீனிங் எப்படி எழுதிச்சுங்க? அதுல உள்ள மீனிங் எழுதிச்சுங்க. மேடம் உங்களுக்கு புரியுதுல்ல மேடம்?
இந்த திருக்குறள் எழுதுனீங்களே அந்த நோட்டு யார்ட்டு கொடுத்துருக்கீங்க மேடம்? அன்னைக்கு வச்சேன் இல்லை மேடம் கொடுத்து சொல்லி மேடம் கொடுத்துட்டீங்களா? அன்னைக்கு நோட்டு கொடுத்தாங்களே திருக்குறள் டெஸ்ட் எழுதுனீங்களே, லாஸ்ட்டாக எழுதிட்டு மேடம் கொடுத்துட்டு போக சொன்னேன். நோட்டு தூக்கிட்டு போயிட்டீங்களா? நோட்டு நல்ல நோட்டு. அதான் மேடம். சரி நான் மேடம் கேட்டுக்கிறேன். சரி புரியுதா? அப்ப சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இந்த எழுத்து சொல்லுங்க. நாவின் ஓரம் அப்படி எழுதுங்க. இல் போட்டு நாவின் ஓரங்கள் தடித்து, புரியுதா சார்? நாவின் ஓரங்கள் தடித்து அப்படி மேல போங்க. அன்பல் முதல் அப்படின்னு என்னது? மேல்வாய்ப்பல்லோட முதல் பகுதியை ஒற்றவும் என்னது? நெருங்குவதால் தோன்றுகிறது. நாவின் ஓரங்கள் தடித்து மேல்வாய்ப்பல்லின் முதல் பகுதியை நெருங்குவதால் தோன்றுகிறது. பாருங்க, நாவின் ஓரங்கள் தடித்து மேல்வாய்ப்பல்லின் முதல் பகுதியை நெருங்குவதால் தோன்றுகிறது. அதனால இதுக்கு பேர் என்னது? பிராக்கெட் போட்டு ஒற்றல் அகரம். இதுக்கு பேர் என்னது? ஒற்றல் அகரம். அதே சேம் கான்செப்ட். அந்த இந்த இல்லுக்கு நாவின் ஓரங்கள் தடித்து எதை? மேல்வாயை தடவுவதால் தோன்றுகிறது. இந்த இல் நாவின் ஓரங்கள் தடித்து மேல்வாயை தடவுவதால் தோன்றுகிறது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து யுவ் சொல்லுங்க. யுவ் தூய தமிழ்ல சொல்லணும். சொல்ல மேல்வாய்ப்பல் வந்து என்ன? எதை? கீழுதடை என்ன பண்ணுது? பொருந்துவதால். அப்ப மேல்வாய்ப்பல் வந்து கீழுதடை என்ன பண்ணுது? சொல்ல ட்ரை பண்றாங்க, ஆனா தமிழ் வார்த்தை சொல்ல முடியல. அப்ப மேல்வாய்ப்பல் வந்து கீழுதடை பொருந்துவதால் தோன்றுகிறது. மேல்வாய்ப்பல் கீழுதடை பொருந்துவதால் தோன்றுகிறது. மேல்வாய்ப்பல் கீழ் உதடை பொருந்துவதால் தோன்றுகிறது. பாருங்க விதி பாருங்க. மேல்பல் கீழ் இதழ் உடைய பாருங்க மீனிங் புரியுதான் பாருங்க. மேல்பல் என்னது? மேல்வாய்ப்பல் கீழ் இதழ். கீழ் இதழ உரைய என்னது? பொருந்துவதால் தோன்றுவது இவ். நூல் விதி 85. மேல்பல் கீழிதழ் உரைய. மேல்வாய்ப்பல் கீழுதட. இதழ்னா அது உதட உரைய பொருந்துவதால் தோன்றுகிறது. நெக்ஸ்ட் போலாங்களா? இன்னைக்கு என்ன பண்றேன்னா சிறப்பு தமிழ்ல ஓகேவா ஒரு பாடம் மட்டும் 11th ஒரு பாடம் மட்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃபா நீங்க சென்ட் பண்றேன். அடுத்த கிளாஸ் படிச்சுட்டு வந்துருங்க ஓகேவா. நான் உங்களுக்கு சார் சொல்லி அனுப்ப சொல்றேன் ஓகேவா.
டெய்லி ஒவ்வொரு 2 கிளாஸுக்கு ஒரு ஒன்று இது பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? தனியாவே எடுத்து புக்ல இருந்து தனியாவே நான் டைப் பண்ணி தனியாவே வச்சிருக்கேன். நீங்க அதை படிச்சீங்கன்னா போதும். போலாமா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு சொல்லுங்க. பேலன்ஸ் என்ன? இற்று இற்று சொல்லுங்க. இற்று இன்னு சொல்லுங்க. இற்று சொல்லுங்க. இன்னும் வேண்டாம். இற்று சொல்லுங்க. எப்படி? இற்று நாவின் நுனி மேல்வாயை எப்படி நடுப்பகுதியை பொருந்துவதா? இற்று சொல்லுங்க. சார் ஒன்று சொன்னார் பாருங்க. சொல்லுங்க சார். சொன்ன கேட்டதான். நாவின் நுனி மேல்வாயை என்னது மிகவும் மிகவும் வார்த்தை இருக்கு. நனிங்கிற வார்த்தை இருக்குங்க. இப்ப நாவின் நுனி மேல்வாய் மேல்வாய் அதாவது அன்னத்தை வந்து மிகவும் பொருந்துவதால். நல்லா போய் உட்காருது. ஓகேவா? அப்ப எழுதிங்க. மேல்வாயை நாவின் நுனி மேல்வாயை நாவின் நுனி பசுப்பு இது போடுங்க. இற்று இன்னும் போடுங்க. மேல்வாயை நாவின் நுனி மிகவும் பொருந்துவதால் தோன்றுகிறது. சரி, நீங்க அதெல்லாம் தேவையில்லம்மா. இற்று நம்ம எங்க வேணாலும் அழுத்தி சொல்லலாம். அழுத்தி சொன்னா போதும். ஓகேவா? இது நீங்க விதி ட்ரை பண்றீங்களா? இது என்னவா இருக்கும்? விதி ட்ரை பண்ணுங்க. அன்னம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அன்னம் நுனினா நான் நுனினா மிகவும் அப்படின்னா மீனிங் நனின்னு அர்த்தம். நனி உரின் உரின்னு வார்த்தை. உரைய உரின் எல்லாம் வருதுதான். அப்ப நனி உரின் இது டானா வரும். அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அன்னம் அன்னம் நுனினா நனி உரின். உரின் அப்படின்னா மீனிங் என்னன்னா மிக பொருந்துதல். நனி அப்படின்னா மிகவும். அப்ப அன்னத்தை நுனினா மிகவும் நனி உரின் மிகவும் பொருந்துவதால் என்னது இற்று இன்னு தோன்றும். சரி, எழுதிங்களா? ஆயுதத்தோட இடப்பிறப்பு அப்படின்னா என்னது? இடப்பிறப்பு என்னது? எழுத்துக்கள் உருவாகணுமா? தலை. முயற்சி பிறப்புனா அங்காப்பு. அங்காப்பு என்னது? வாயை திறந்தொழித்தல். ஓகேவா? இப்ப ஆயுதத்தோட இடப்பிறப்பு என்னது? தலை. முயற்சி பிறப்பு எது? அங்காப்பு. அங்காப்பு என்னது? வாயை திறந்து ஒழித்தல். ஓகேவா? ஈனா என்னது? இடப்பிறப்பு. ஈனோட இடப்பிறப்புன்னு போட்டு வச்சுக்க. ஆயுதத்தோட இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு என்னது? தலை. முயற்சி பிறப்புனா அங்காப்பு. அதே மாதிரி சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் என்ன? சார்பெழுத்துக்கள் என்ன? முதல் எழுத்துக்களை சார்ந்த எழுத்துக்களா? அப்ப முதல் எழுத்தை பேஸ் பண்ணி தானே இருக்குது. அப்ப சார்பெழுத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணுனா முதல் எழுத்துக்களோட இப்ப நம்ம பார்த்தோமா இதழோட இடப்பிறப்பு முயற்சி பிறப்பே தோணும். அப்ப முதல் எழுத்தின் இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்புலேயே தோன்றும். இப்ப கா இருக்கா? கா எப்படி உருவாகும்? கா எப்படி வரும்? இக்கு பிளஸ் ஆண் உருவாகுமா? அப்ப இக்கு தோன்ற இடத்துலதான் அது உருவாகும்னு சொல்றாங்க. புரியுதா? காங்கிறது உயிர்மை எழுத்தா? ஒரு சார்பெழுத்தா? அப்ப முதல் எழுத்தின் இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பிலேயே சார்பெழுத்துக்கள் எல்லாமே தோன்றும். முதல் எழுத்துக்களின்
பிறப்பிலேயே. எழுத்துக்களின் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பிலே தோன்றும். எது? சார்பெழுத்துக்கள். இந்த 10 சார்பெழுத்துக்களும் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை இதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம். இது எங்கன்னா இது வந்து எடுத்திருக்கேன்னா பழைய 9th புக்ல இருந்து எடுத்திருக்கேன். பழைய ஓல்டு புக் 9th.